ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, சோறு எல்லாத்துக்குமே தொட்டுக்க சூப்பரான சைடிஷ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயா. அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட்டுக்கால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து 20 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா வேகும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் மூடிக்கலாம். இனி ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கை தேங்காய், நான் தேங்காய் துண்டாக்கி போட்டிருக்கேன், நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து லைட்டாக சிவப்பு கலர் ஆகுது வரைக்கும் வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா செவந்தாச்சு. இனி 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது குழம்பு திக்காகிறதுக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு வந்து அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கியாச்சு. இனி அதை தனியாக எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாகாத வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 20 விசில் போட்டு ஆட்டுக்கால் வேக வச்சுருக்கோம். அதில் வந்து அந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு நல்லா இறக்கணும்னா ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆயிரும். ஆப்பம், இட்லி, சாப்பாடுக்கு சூப்பரான சைடிஷ் வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா. எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.